2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலையில பின்னால் இவர் வேலை செய்தார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொன்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இவருடைய அரசியல் பாதையே வேற. 1984ல் ஏபிஎல்எஃப்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படுது. அதனுடைய தலைவராக மூர்த்தியார் அவர்கள் இருக்காரு. அவர் 94ல் புரட்சி பாரதம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது 94ல இருந்தே அவர் என்ன கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் ஆ பூவை மூர்த்தியாரோடு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பயணிக்க ஆரம்பிச்சோன்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த 3 மாவட்டம் கண்கூடா பார்த்தது இது. காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்தில் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவருடைய அரசியல் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையினுடைய தளபதியாக, ஏன்னா அவருக்கு நிறைய தளபதிகள் இருந்தாங்க. இன்றைக்கி கூட பூவை மூர்த்தியார் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஆட்கள் நிறைய பேர் இல்லை. இன்றைக்கி சொல்லலாம், அரசியல் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரே நேர்கோட்டில் அம்பேத்கர்